2 வருஷம் ஆயிடுச்சு படம் வெளிவந்து. என்னன்னா அவர் ஹீரோ நடிச்சா படம் ஓடுமா ஓடாதா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. இப்ப இவருக்கு வந்து தன்னை அடுத்த கட்டம் கொண்டு போற ஒரு கட்டாயம் இருக்கு. தனக்கு ஃபேன்ஸ் பயங்கரமா இருக்காங்க. அவங்க எதிர்பார்ப்பு பெருசா இருக்கு. ஒரே மாதிரி படங்களை அவர் பண்ணிட்டே இருக்க முடியாது இல்ல. அவர் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் அதே பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ அடுத்ததா வரப்போற குட் பேட் அக்லி நெக்ஸ்ட் இயர் தான் வருது. அவருக்கு இந்த வருஷம் ஒரு படம் வரணும். மொத்த படம் 35-40 நாள்ல படம் முடிஞ்சிடும். அதுல அஜித் சாருக்கு ஒரு 30 நாள் இருக்கலாம். ரிஸ்கே எடுக்காம கேரக்டர்லாம் பண்ணலாம் அப்படின்னு எஸ்கேப் ஆக முடியாது. ஒரு 150-200 கோடி ரிஸ்க் இருக்கு. இவ்வளவு பெரிய ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்க. தமிழ் சினிமா மொத்தமா ஃபிளாப் இருக்கு. எதுவுமே வாங்குறது இல்லை, யாரும் வாங்குறது இல்லை, எல்லாமே ஃபிளாப். 500-600 கோடின்றாங்க, 800 கோடி. நாங்க எப்படி நம்பி உங்க படத்தை வாங்குறது? அப்போ என்ன ஆகும்? பாதிக்கப்பட போறது நானும் தான். இது பல பேருக்கு புரியறது இல்லை. வணக்கம் மக்கள், திஸ் இஸ் விஜய் பிரானேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா, ஒரு ஆக்டர், ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர், அது மட்டும் இல்லாம அவார்ட் வின்னிங் கிரிட்டிக். ஏன் கூட இன்னைக்கு தனஞ்சயன் சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட செகண்ட் ஹாஃப் ஆஃப் தமிழ் சினிமா எப்படி இருக்க போகுதுங்கிறத பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். விடாமுயற்சி எப்ப நடக்கும் தாண்டி அர்ஜுன் சாரே வந்து கடைசியில் வந்து சொல்லிட்டாரு, கண்டிப்பா ஷூட்டிங் இருக்கு, போயிருவோம் அப்படின்னு. கிட்டத்தட்ட இப்ப நீங்க சொன்ன மாதிரி தீபாவளிக்கான பிளான்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கா சார்? ஏன்னா நடுவுல பல ரூமர்ஸ் அதுவாவே பரவ ஆரம்பிச்சிருச்சு. அவர் அடுத்த படம் ஷூட்டிங் போயிட்டாரு, படம் நடக்காதுன்னா. இதெல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க? அது வந்து என்னன்னா, ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க. பெரிய நடிகர் நடிச்ச படம் வரும்போது ரூமர்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். இதை தவிர்க்க முடியாது. நீங்க அவங்களுக்கு என்னன்னா, அசர்பைஜான்ல போனோம், இவங்க ஷூட்டிங் போனோம், இன்னும் போற மாதிரி இல்லையே, 24 ஷூட்டிங் ஆச்சு, இன்னும் சார் போலியே, அஜித் சார் போலியன்றதுனால ஒரு சின்ன ஒரு காசிப் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவரு வீடியோ போட்டு விட்டாரு, நான் அசர்பைஜான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே வாய முடிட்டாங்க. ஸோ இப்போ லைக்கா வந்து தெளிவா இந்த படத்தை வந்து இந்த ஷெட்யூல்ல முடிச்சிடணும். 30 நாள், அடுத்த 30 நாள் 35 நாள் இந்த படத்தை கம்ப்ளீட்டா முடிச்சிடணும். தீபாவளி கொண்டு வர பிளான்ல தான் இதெல்லாம் பண்றாங்க. வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. கண்டிப்பா அஜித் சாருக்கும் அதான் ஆசை. என்னன்னா 2 வருஷம் ஆயிடுச்சு படம் வெளிவந்து. இப்போ அடுத்ததா வரப்போற குட் பேட் அக்லி நெக்ஸ்ட் இயர் தான் வருது. அவருக்கு இந்த வருஷம் ஒரு படம் வரணும். ஏன்னா லாஸ்ட் இயர் பிகினிங்ல ஒரு படம் வந்துட்டு இப்போ வரையும் ஒரு படம் வரலன்னு நல்லா இருக்காது. அவரை பொறுத்து தீபாவளிக்கு விடாமச்சு கொண்டு வரன்றதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. அவரு அதுக்கான டேட்ஸ் கொடுக்க ரெடியா இருக்காரு. தயாரிப்பு நிறுவனம் தான் அதுக்கு ரெடியா இருக்கணும். அது வந்து இப்போ தயாரிப்பு நிறுவனம் சொல்லிட்டாங்க, நான் பண்ணி முடிச்சிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டு போயிட்டாங்க. இப்போ படம் முடிஞ்சிடும். என்னை பொறுத்தவரையும் வந்து நான் ஸ்டாப் நான் மகிழ் திருமணி சாரை பார்த்தேன். அப்போ அவர் சொன்னாரு, சார் ஒரு 35-40 நாள்ல படத்தை முடிச்சு கொண்டு வந்துருவேன். அஜித் சார் 35-40 நாள் கிடையாது. மொத்த படம் 35-40 நாள்ல படம் முடிஞ்சிடும். அதுல அஜித் சாருக்கு ஒரு 30 நாள் இருக்கலாம். அந்த 30 நாள் பட்டாலே போறோம், நான் படத்தை முடிச்சிருவேன். அது பிறகு நான் இன்னொரு 10 நாள் மீதி பேர்லாம் வச்சு எடுத்துட்டேன்னா என் படம் முடிஞ்சிடும். அது பிறகு நான் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு நான் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ இதெல்லாம் நடக்கிறத பார்க்கும்போது கண்டிப்பா இந்த படம் தீபாவளிக்கு வந்துடும் தான். கண்டிப்பா சார். அதாவது குட் பேட் அக்லி பத்தியும் நான் பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ விடாமுயற்சி வந்து அது தீபாவளிக்கு அந்த ரஷ் இருக்கும்போது ஒரு பக்கம் வந்து அது வெவ்வேறு நாடுகள்ல ஷூட் பண்ண போறது. ஏன்னா அந்த லுக்காவே ரொம்ப நாள் கழிச்சு ஃபர்ஸ்ட் லுக்லயே அஜித் அவர்கள் வேற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாரு. ஒரு இறங்கி அடிக்கணும்னு முடிவு பண்ணி பண்ண மாதிரி இருந்தது. அது எப்படி சார்? இல்ல அந்த கேரக்டர் அப்படி. அதுல பாத்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் ஏற்கனவே மார்க்கெட்டிங்ல ப்ரூவ் பண்ணிட்டாரு. தான் வந்து ஒரு பக்கா கமர்ஷியல் டைரக்டர். என்னால வந்து ஒரு அட்டகாசமான ஒரு கமர்ஷியல் படம் கொடுக்க முடியும்னு அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. அவருக்கு அவருடைய ஆதர்ஷ நாயகனா அவர் கொண்டாடுறது வந்து அஜித் சார். இப்போ எப்பவுமே சொல்லுவாங்க, ஒரு பேட்டை என்ற படம் வந்து ட்ரிபியூட் டு ரஜினி சார் சொல்லுவாங்க. பேட்டை எப்படி வந்து கார்த்திக் சுப்ராஜனுடைய ஒரு ட்ரிபியூட் டு ரஜினி சார் அப்படியே கொண்டு வந்தது. அதே மாதிரி கமல் சாருக்கு ஒரு ட்ரிபியூட்டா லோகேஷ் கனகராஜ் விக்ரம் கொடுக்குறாரு. கமல் சார் சூப்போடு போயிட்டு கொடுக்குறாரு. ஓகே, ஒரு பெஞ்ச் மார்க்கா எடுத்து பாருங்களேன். எப்பெல்லாம் ஒரு இயக்குனர் வந்து ஒரு நடிகருக்கு ஒரு ட்ரிபியூட்டா ஒரு படம் பண்ணாங்களோ அது ஆட்டோமேட்டிக்கா மிகப்பெரிய வெற்றி படமா மாறுது. ஓகேங்களா? அந்த மாதிரிதான் அட்லி அவர்கள் சொல்லுவாரு, என்னுடைய இதுன்னா அது விஜய் சார்னு. அப்போ அட்லி அவர்களோட விஜய் சார் காம்பினேஷன் வந்தாலே அது சூப்பர் டூப்பர் படமா கமர்ஷியலா அமையும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவர் வந்து அவரை ஃபேன் பாயா பாக்குறாரு. ஃபேன் பாயா பார்க்கும்போது என் தலைவன் இப்படி எல்லாம் பார்க்கணும், என் தலைவன் இப்படி எல்லாம் பண்ணணும், அப்படி பண்ணா நான் ரசிப்பேன் அப்படின்னு வரும்போது படம் பெருசாகுது. ஸோ அந்த மாதிரி எனக்கு பெரிய நம்பிக்கைன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு ஃபேன் பாயா அஜித் சாரை வேற விதத்துல காமிக்க போறாரு. அது செம்ம செலிப்ரேஷனா இருக்கும் தான் எதிர்பார்க்கிறேன். ஆனா அந்த படத்தை பொறுத்தவரையும் ஹைப்ன்றது மிக பெருசா தான் வரும். எல்லாருக்குமே அந்த மைல் ஸ்டோன் படம்ங்கிறது அந்த நடிகர்களுக்கு முக்கியமான படமா அமையணும்னு எதிர்பார்ப்பாங்க. அது மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் பார்க்கும்போது இது ஒரு மேசிவான ஒரு அவுட்கமா மாறிடுச்சு. ஒவ்வொருத்தங்களும் எந்தெந்த சீன்ல ஆடியன்ஸ் கனெக்ட் ஆவாங்கன்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாமே அப்ளாஸ் கிடைக்குது. எல்லாரும் மறுபடியும் அந்த மற்ற இண்டஸ்ட்ரியோட பாத்தீங்களா எங்க கிட்டயும் இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு அப்படின்னு போக ஆரம்பிச்சாங்க. இது ஒரு கம்பேக்கா எடுத்துக்கலாம். கம்பேக்கே இல்ல, அவர் எப்பவுமே லைம்லைட்ல தான் இருக்காரு. அது நீங்க வந்து டிஸ்பியூட்டே பண்ண முடியாது. இப்போ சமீபத்துல வந்து நிறைய பேர் வந்து கொண்டாடுறது பாத்தீங்கன்னா கடைசி விவசாயில அவரோட பெர்ஃபார்மன்ஸ். ஆமா, ஐயோ கரெக்டா? ரொம்ப அதுல வந்து கேமியோ தான் பண்ணிருப்பாரு. எக்ஸ்டெண்டட் கேமியோலயே அவரோட பேர் வந்து ரொம்ப பெருசா வந்தது. அது பிறகு ஜவான்ல அவர் ரொம்ப பாராட்டினாங்க, தெலுங்கு படங்களை பாராட்டுறாங்க. அவருடைய கேரக்டரா அவர் நடிச்ச பல படங்களை பாராட்டிட்டு இருக்கும்போது இஸ் ஆல்வேஸ் இன் லைம்லைட்.
அவர் லைம் லைட்ல இல்லைன்னா சொல்ல முடியாது. அவர் எப்பவுமே லைம் லைட்ல இருக்காரு. என்னன்னா அவர் ஹீரோ நடிச்சா படம் ஓடுமா ஓடாதா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருந்தது. அதை திருப்பி அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். யோ நான் நடிச்சாலும் ஹீரோ நடிச்சா ஓடி என் படம், கதை நல்லா இருந்தா போறோம். சரி, இப்போ அகைன் we are back to the same thing. இப்போ கருடன் எப்படி வெற்றி அடைஞ்சதுக்கு ஒரு கதை என்பது மிக முக்கியமான காரணமோ, அதே மாதிரி மகாராஜனோட மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமே கதை தான். அப்போ நடிகர் என்பவர் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கதை அமையும் போது அவருக்கான வெற்றி என்பது ஈஸியாகுது. அது விஜய் சேதுபதி இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, பெரிய நடிகர்களா இருந்தாலும் சரி, பெரிய பிரச்சனை என்னன்னா கதை அமையணும். கதை நல்லா அமைஞ்சிச்சு வச்சுங்களேன், நீங்க எல்லாத்தையும் இப்படி கொண்டாடிட்டு தான் இருப்பீங்க. ஏதோ அவர் தான் சக்சஸ் பண்ண மாதிரி அப்படி இல்லை. அவரும் ஒரு சக்சஸ், ஆனா கதை ஒரு சக்சஸ், ஏக்கம் ஒரு சக்சஸ், இப்படி பல விதங்கள்ல அவரே சொல்லியிருக்காரு. நானே வந்து இது ஆவரேஜ் அபவ் ஆவரேஜ் தான் நடிச்சிருந்தேன் நான் அப்படின்னு அவருடைய இன்டர்வியூலே சொல்றாரு, அவருடைய கமெண்ட்லயே சொல்றாரு. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும், நம்ம வந்து கண்டிப்பா இது கேரண்டியா ஒர்க் ஆகும் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு கதை எடுக்கும் போது நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையில தான் நம்ம எடுக்க ஆரம்பிக்கிறோம். அதாவது 100% நம்பிக்கையெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா அது பிறகு அதனுடைய பல விஷயங்கள் கூடி வரும், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போ அந்த படத்தோட வெற்றி என்பது எளிதாகும். ஆனா அது கூடி வரல வச்சுங்களேன், நீங்க என்ன பண்ணாலும் ஒன்றும் நடக்காது. ஸோ ஒரு ட்ரெய்லர் கிளிக் ஆகணும், ஒரு போஸ்டர் கிளிக் ஆகணும், டைட்டில் கிளிக் ஆகணும், பிளஸ் ஏதாவது ஒரு விஷயம் வந்து அந்த படத்தை பத்தி ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கணும். இப்படி பல விஷயங்கள் நடந்தாதான் ஒரு படத்துக்கான வெற்றி என்பது உறுதியாது. மீண்டும் மீண்டும் அவர் நல்ல கதைகள் இப்படி கொடுத்தாருன்னா அவரோட வெற்றி அப்படி போயிட்டே இருக்கும். கண்டிப்பா சார். அண்ட் சிவகார்த்திகேயன் அவர்கள் பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். அவரோட படம் வந்து எதிர்பார்க்கப்பட்டது அமரன் வந்துரும் இந்த வருடத்துக்குள்ளன்னு. அது இந்த வருடம் வருதா இல்ல ஏதாவது? இல்ல, இந்த வருஷம் கண்டிப்பா வருது. ஓகே. அது யார் உங்களுக்கு திடீர்னு நெக்ஸ்ட் இயர்லாம் யார் சொன்னாங்க? இல்ல அமரன்லாம் நான் வந்து அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த படக்குழுவே சொன்னாங்க, ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ வந்து லாஸ்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் இதில் தான் போயிட்டு இருக்கு. இந்த வருஷம் கண்டிப்பா வந்துடும். அது எப்போ வரும்னா எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர் பிறகு வரும். இப்போ செப்டம்பர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கோட் எல்லாருமே எதிர்பார்ப்புல இருக்கு. 27 அந்த படம் வரதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. 27 தான் இப்போதைக்கு அவங்க டென்டேட்டிவா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. செப்டம்பர் 27 இந்த படத்தை கொண்டு வரணும்னா கண்டிப்பா வந்துடும். ஆனா சார் லுக் வைஸா பார்க்கும்போது இந்த ஒரு மேசிவ் சேஞ்ச் எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது தன்னை வந்து ஒரு நார்மலான ஒரு ஹீரோவா ப்ரொஜெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஆக்ஷன் ரோல்ஸ் பண்ணி இப்போ அந்த அவுட் அண்ட் அவுட்டா அந்த கிளிம்ஸ் பார்க்கும்போதே வி ஃபீல் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் இவர்கிட்ட இருக்குன்னு. அது எப்படி சார் பாக்குறீங்க? மொத்தத்தோட வளர்ச்சி தானே. இப்போ ஒரே மாதிரி படங்களை அவர் பண்ணிட்டே இருக்க முடியாது இல்ல. அந்த மாதிரி பண்ணது வந்து திரு மோகன் அவர்கள். நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல அவர் வந்து மைக் மோகன் அப்படின்னு அவர் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் அதே பண்ணிட்டு இருப்பாரு. அதாவது ஒரு ரொமான்டிக் ஃபேமிலி ஹீரோவா அவர் தொடர்ந்து 10 வருடங்கள் பயணிச்சிருந்தார். அப்படி எல்லாரும் இருக்க மாட்டாங்களா? இப்ப இவருக்கு வந்து தன்னை அடுத்த கட்டம் கொண்டு போற ஒரு கட்டாயம் இருக்கு. தனக்கு ஃபேன்ஸ் பயங்கரமா இருக்காங்க, அவங்க எதிர்பார்ப்பு பெருசா இருக்கு. எல்லா நடிகருக்குமே தேடல் ஒண்ணு இருக்கும். அடுத்த கட்டம் நான் என்ன பண்ண போறேன், என்ன மாதிரி கதைகள் பண்ண போறேன், நான் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு தேடல் இருக்குல்ல, அந்த தேடலுக்கு வடிகள் தான் இந்த மாதிரி படங்கள் தான். ஸோ சிவகார்த்திகேயன் அவர்கள் சரியான ரூட்ல போயிட்டு இருக்காரு. அடுத்த கட்டம் தன்னை கொண்டு போனதுக்காக பல மாதிரி படங்களை எடுத்தாகணும். நீங்க வந்து ஒரே மாதிரி படங்களை போயிட்டே இருந்து வச்சுங்களேன், அப்புறம் ஆடியன்ஸ்க்கு போர் அடிச்சிடும். இவருக்கு கதை வேற ஒன்றும் சூஸ் பண்ண மாட்டேன்டா, ரிஸ்க் எடுக்க மாட்டேன்டா சொல்லுவாங்க. நீங்க சினிமால மிக பெருசா வரணும்னா கமல் சார் மாதிரி ரிஸ்க் எடுத்துட்டே இருக்கணும். ரஜினி சார் ரிஸ்க் எடுக்காம படம் பண்ணாரு. அந்த அவருக்கு ஒரு இது இருந்தது, அவர் ஐகானிக். அவரை வந்து நீங்க பெஞ்ச் மார்க்கா வச்சுக்கிட்டு ரஜினி சார் மாதிரி ரிஸ்கே எடுக்காம கேரக்டர் எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு எஸ்கேப் ஆக முடியாது. ஏன்னா அவரு மோனோட்டோனஸா அதே கேரக்டர் பண்ணாலும் மக்கள் ரசிப்பாங்க. ஏன்னா மக்களை பத்தினையும் ரஜினி சார் வந்தாலே போதும். ஓகேங்களா, அவர் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டியா பண்ணணும், மேக்கப் மாத்தணும் அப்படிலாம் எதிர்பார்க்கல. கமல் சார்ட்ட அதை மிக பெருசா எதிர்பார்த்தாங்க. அது பிறகு வந்து விக்ரம் சார்ட்ட எதிர்பார்ப்பாங்க, சூர்யா சார்ட்ட எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா இப்ப இருக்கிற ஆடியன்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, நீங்க ஏதாவது புதுசா ஒண்ணு பண்ணுங்க, எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க. இப்ப ஏன் வந்து மகாராஜா கொண்டாடப்படுது, அதுல அந்த கேரக்டர் பாருங்க, அப்படியே ஒரு சால்ட் அண்ட் பேப்பர் லுக்ல அவர் வந்து சின்ன வயசுல ஒரே ஒரு சீன் 2 சீன் தான் வருவார். இது எல்லாமே வந்து ஒரு 45-50 வயசு அந்த லுக்ல ஒரு மிடில் ஏஜ்டா ஒரு கேரக்டராவே பண்ணிட்டு இருப்பாரு. அதுவும் ரியலா இருப்பாரு. எதுவுமே மேக்கப் எல்லாம் போடாம ரியலா நடிக்கிறாருன்னா விஜய் சேதுபதி, அப்போ அங்கதான் ஒரு நடிகன் உருவாக்குறான். நடிகன் வந்து மிக சிறப்பா என்ன சொல்லுவாங்க எஸ்டாப்ளிஷ் ஆகிறார். ஏன்னா அவர் நினைச்சிருந்தா என்ன வந்து கொஞ்சம் கொஞ்சம் மேக்கப் அது போடுங்க அப்படின்னு சொல்லல, எதுவுமே இல்லாம அந்த கேரக்டராவே வாழ்ந்திருக்காருல்ல, அதுதான் ஒரு நல்ல நடிகனுக்கு அழகு. அதுதான் வந்து எல்லா நடிகர்களும் இப்போ ஏன்னா ஆடியன்ஸ் அதை எதிர்பார்க்கறாங்கன்னு தெரியும், அதனால அதை நோக்கி தான் பயணிக்கிறோம். இந்த கல்கி இப்ப பத்தி நம்ம பேசணும். அந்த பட்ஜெட் வைஸா பார்க்கும்போது ஒரு மேசிவான பட்ஜெட். பிரபாஸ் அவர்கள் மேல வந்து என்னதான் பல விஷயங்கள் சொல்லப்பட்டாலும், இந்த படம் ஓடல அந்த படம் ஓடலனாலும் அவரை நம்பி அந்த அளவு இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அதுல ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது கமல் அவர்களுடைய கெட்டப். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கமல் அவர்களோட இந்த மேசிவ் டர்ன் ஓவர், ஒரு பக்கம் இந்தியன் 2 எதிர்பார்க்கப்படுகிறது, இன்னொரு பக்கம் இப்ப கல்கி அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது, இன்னொரு பக்கம் தக் லைஃப்னு சொல்லி மணிரத்னம் சார் எஸ்டிஆர் அவர்களோட பண்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க சார்? கமல் சார் வந்து அப்பத்துல இருந்தே 80கள் இருந்தே வந்து ரிஸ்க் எடுத்துட்டே வந்தாரு. அதுதான் அதனுடைய பெனிஃபிட் தான் இப்போ அடையிறாரு. ரிஸ்க்னா அவர் தொடர்ந்து சான்ஸ் எடுத்துட்டே இருந்தார். சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து தான் ஒரு சிறந்த நடிகன் அவ்வளவுதான் நம்ம தவிர, நான் இப்படிதான் ஸ்டாரா நடிப்பேன், இப்படிதான் பண்ணுவேன் நான் பண்ணதே கிடையாது. அப்பயே 80களே வில்லனா நடிச்சாரு. இப்போ சிகப்பு ரோஜாக்கள் எடுத்தீங்கனாலே அவர் வில்லன் தான். ஆமா,
ஒரு ஆன்டி ஹீரோ மாதிரி தான் பண்ணியிருப்பாரு. அதுல இருந்து நிறைய படம் நான் சொல்ல முடியும். அவர் வில்லனா நிறைய படம் பண்ணியிருக்காரு. இப்போ வில்லன் ஆன்டி ஹீரோ அப்படின்ற கேரக்டர்லாம் அவர் வந்து சாதாரணமா பண்ணிட்டு வருவார். அவருக்கு இது புதுசே கிடையாது. அவரை பொறுத்தவரையும் வந்து எனக்கு நடிப்பு தான் முக்கியம். எனக்கு நடிப்பு என்னுடைய கேரக்டர் தீனி போடுதுன்னா நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் அப்பத்திலிருந்தே இருக்காரு. 40-50 வருஷமா இதான் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவருக்கு இது புதுசு இல்லை. என்னை பொறுத்தவரையும் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளருடைய கட்ஸ் நடிச்சதான் ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கு, பிரமிப்பா இருக்கு. ஓகே, பிரமிப்புனா அவங்க வைஜெயந்தி மூவிஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருட காலம் சினிமாவில் இருக்காங்க. அவங்க பாருங்க, ஒரு ஒரு மிகப்பெரிய படம் 500-600 கோடின்றாங்க, 800 கோடி தெரியாது. என்ன சம்பளங்கள், என்ன பட்ஜெட் நமக்கு தெரியாது. 500 கோடியே வச்சுங்களேன். 500 கோடியில இவ்வளோ பெரிய ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஓகேங்களா, வைஜெயந்தி மூவிஸ். அதுல வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான கதை. ஆமா, நம்ம கரண்ட்ல ஒரு பாகுபலி கதை எடுக்கல அவங்க. கரெக்டுங்களா? பாகுபலி கதை ஈஸியா எல்லாருக்கும் புரியும். அம்புலி மாமா கதை பாகுபலி கதை. அம்புலி மாமா அப்படின்றது அர்த்தம் குழந்தைங்களுக்கு கூட புரியும் ஈஸியா. 2 கசினுக்கு மத்தியில ஒரு பொறாம வந்துருச்சு, இவன் அரசன் ஆகலன்னு சொல்லிட்டு இவனை காலி பண்ண நினைச்சான், அதனால வந்து இவனை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணிட்டான் அப்படின்றது வந்து அம்புலி அப்படி போயிடுவோம் நம்ம. ஆனா ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா ஒரு டெக்னாலஜி பேஸ் ஒரு கதையை சொல்லணும் அப்படின்னு ஒரு தயாரிப்பாளர் நாகேஷன் இயக்குனர் வராரு. அதை தயாரிப்பாளர் நம்புறாரு. அதை இத்தனை நடிகர்கள் நம்பி பண்றாங்க. ஓகேங்களா, இவ்வளவு பெரிய பட்ஜெட்ல இந்த தயாரிப்பாளர் ரெடி ஆகுறதுலாம் அவ்வளவு ஈஸி கிடையாது. இது ஆடியன்ஸ்க்கு புரியுமா? இப்ப நான் முதல்ல சொன்னல ஒரு தயாரிப்பாளர் பக்கு பக்கம் உட்கார்ந்துருப்பாரு. அது மாதிரி இது ஆடியன்ஸ்க்கு புரியுமா புரியாதா, இது தாண்டி இந்த படம் எவ்வளவு பெரிய வெற்றி அடைய போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன காரணம்னா, இதுல ஒரே ஒரு விஷயம் நீங்க சொல்லணும். இந்த ஒரு காம்பினேஷன் பிரபாஸ், அமிதாப் பச்சன் சாரு, கமல் சாரு, தீபிகா படுகோன் அப்படின்னு, திஷா பட்டானி அப்படின்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு மினிமம் கேரண்டி உங்களுக்கு வந்து சேட்டலைட் டிஜிட்டல்ல கிடைக்கும். என்ன நடந்ததுன்னா, இந்த படத்தை பொறுத்தவரையும் சேட்டலைட் டிஜிட்டல் ஹிந்தி டப்பிங் இதெல்லாம் சேர்ந்து ஒரு 60 to 70% கவர் ஆயிடுச்சு. ஓகேங்களா, மியூசிக் ரைட்ஸ் எல்லாம் சேர்த்து 60 to 70% ப்ரீ பையிங் வாங்கிட்டாங்க. எல்லாருமே ப்ரீ சேல் சொல்லுவாங்க, அதுல வாங்கிட்டாங்க. இப்போ அவங்க ரிஸ்க் பாத்தீங்கன்னா ஒரு 30% இருக்கு. ஒரு 150-200 கோடி ரிஸ்க் இருக்கு. இதுல தியேட்டருக்கெல்லாம் ஒரு 100-150 கோடி பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 50 கோடி ரிஸ்க் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து நம்பர்ஸா பார்க்கும்போது பெரிய லெவல்ல இறங்கி பண்ணது பெரிய ஆச்சரியம். ஆனா அதை வந்து ஓரளவு இப்போ 60 to 70% அவங்க கவர் பண்ணிட்டாங்க. இப்போ பேலன்ஸ் அந்த 30% அவங்களுக்கு வெற்றிகரமா அமைஞ்சிச்சுன்னா இந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் வெற்றியை நம்ம சொல்ல முடியும். ஸோ இதுல பிரபாஸ் நடிக்கிறதுன்னா அவங்க இவ்வளவு பெரிய பேனர் படம் பண்றாங்க, ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு படம். அடுத்ததான் நாகேஷன் வந்து ப்ரூவன் டைரக்டர். அவருக்கு நல்லா தெரியும் இதுல அமிதாப் பச்சன் சார் நடிக்க போறாரு, தீபிகா படுகோன் நடிக்க போறாங்கன்னா அவருக்கு பிரபாஸ்க்கு என்னன்னா இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான படைப்புல நான் ஹீரோவா இருக்கிறது எனக்கு எவ்வளவு பெரிய பெருமை. இன்னைக்கு ஒரு அந்த போட்டோ பாருங்க, நடுவுல வந்து தீபிகா படுகோன் உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் அமிதாப் பச்சன் சாரு, கமல் சாரு, பிரபாஸ் எல்லாம் உட்காந்துட்டு ஒரு போட்டோ எடுத்திருந்தாங்களே, எவ்வளவு அருமையா இருந்தது இல்ல? அந்த ஒரு கம்ராட்ரி, அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், பெருமை இல்ல? ஒரு ஹீரோவா பிரபாஸ்க்கு எவ்வளவு பெரிய பெருமை. இவ்வளவு பெரிய லெஜெண்ட்ஸோட நான் நடிச்சிருக்கேன், இவ்வளவு பெரிய ஒரு படத்தை நான் நடிச்சிருக்கேன்னா என்ன நம்பி இவ்வளவு பெரிய ஒரு படைப்பை உருவாக்குறாங்கன்றதே எவ்வளவு பெரிய பெருமை இல்ல பிரபாஸ்க்கு? நீங்க அப்படி பார்க்கணும். கண்டிப்பா. அதாவது ரீசெண்ட் இந்த ரூமர்ஸ் பத்தியே கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். அதாவது உங்களுடைய நீங்க சொன்னதாவே பல ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. சில நேரம் வந்துட்டு ஆக்டரே சொல்ல மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி ரூமர் ஸ்ப்ரெட் ஆகுது. ஒரு படம் போயிட்டே இருக்கிற சமயத்துல அது நின்று போயிருச்சு, இந்த ஆக்டருக்கும் இவங்களுக்கும் சண்டை, இது மாதிரி பல ரூமர்ஸ் வருது சார். இது எப்படி பாக்குறீங்க? ரூமர்ஸ் வர்றதுக்கு காரணம் தம்ப்நெயில் தான் நான் சொல்லுவேன். என்னன்னா நடுவில் என்ன ஆச்சுன்னா, நான் ஒரு இன்டர்வியூல ஒருத்தர்கிட்ட பேசியிருந்தேன். அவர் வந்து தம்ப்நெயில்ல வேற ஒண்ணு போட்டிருந்தாரு. என்னுடைய போட்டோ போட்டு. நான் 15 நாள் முன்னாடி கொடுத்த இன்டர்வியூ வந்து இப்போ வருது. அதுல தம்ப்நெயில்ல நான் சொல்லாத ஒரு விஷயமா இருந்தது. இப்ப நான் உடனே ஓபன் பண்ணி பாக்குறேன். நான் இன்டர்வியூ கொடுத்துருக்கேன், எனக்கே புரியல நான் எப்படா இதை சொன்னேன் அப்படின்னு நான் ஓபன் பண்ணி அந்த இன்டர்வியூ கேட்டோன்னா, எனக்கு இல்லையே நான் இப்படி சொல்லவே இல்லை, எதுக்கு இது தம்ப்நெயில்ல போட்டிருக்காங்கன்னா, அப்போ அவரை கால் பண்ணி அந்த இன்டர்வியூ எடுத்துட்டு கேட்டேன், ஏன் சார் தம்ப்நெயில் இப்படி போட்டிருக்கீங்க? இல்லை சார், சும்மா அப்படி ஒரு கான்ட்ரவர்சி போட்டாதான் மக்கள் உள்ள வந்து பார்ப்பாங்க, நீங்க அப்படி பேசல சார், நான் கேள்வி கேட்டேன், ஆனா நீங்க பதில் வேற மாதிரி தான் சொன்னீங்க, பட் ஆனா அதை யூஸ் பண்ணிட்டு வராங்க அப்படின்னாரு. எப்பா வம்பு பண்ணாதப்பா, யாராவது தம்ப்நெயில பார்த்தாங்கன்னா என்ன தப்பா நினைப்பாங்க, தனஞ்சன் வந்து அந்த நிறுவனத்தை பத்தியோ இல்ல ஒரு நடிகரை பத்தியோ தப்பா சொல்ற மாதிரி ஆயிடும் அப்படின்னு. இல்ல சார், அவங்க யாருமே அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும் நீ அப்படி பேச மாட்டீங்க, யாரையும் குறைச்சி பேச மாட்டீங்கன்னு தெரியும். ரெண்டாவது உள்ள வந்து பார்த்தா அவங்களுக்கே தெரியும் வந்து தனஞ்சன் சார் அது பேசல, ஆங்கர் தான் அது கேட்டாருன்னு தெரியும், அதனால வந்து நீங்க அப்படி ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன் என்னையா இது அப்படின்னா, இதுதான் இன்னைக்கு இருக்கிற சேலஞ்சு. நான் இதை காலங்காலமா சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி நல்லா இருந்து வச்சுங்களேன், ஒரு படத்தினுடைய வியாபாரம் ஆகுது வச்சுங்க சேட்டலைட் டிஜிட்டல், நான் அடுத்ததா அதே என் படத்துக்கு சேட்டலைட் டிஜிட்டல் போகும்போது அதை பாசிட்டிவா சொல்லி பேச முடியும். சார் அந்த படம் மாதிரி என் படம் இருக்கும் சார், இந்த படம் வாங்கிக்கிங்க அப்படின்னு நான் சொல்ல முடியும். தொடர்ந்து தோல்வி படங்களா இருந்து வச்சுங்களேன், அவங்க என்ன பேசுவாங்க என்கிட்ட, சார் உங்களுக்கே தெரியும் தமிழ் சினிமா மொத்தமா ஃபிளாப்ல இருக்கு, எதுவுமே வாங்குறது இல்லை, யாரும் வாங்குறது இல்லை, எல்லாமே ஃபிளாப்பு, நாங்க எப்படி நம்பி உங்க படத்தை வாங்குறது? அப்போ என்ன ஆகும், பாதிக்கப்பட போறது நானும் தான். ஓகே, நான் நெகட்டிவா பேசிதான் வச்சுங்களேன், எல்லாமே என்னையும் பாதிக்கும். இது பல பேருக்கு புரியறது இல்லை. ஒரு இண்டஸ்ட்ரி என்பது சர்வைவல் எப்படின்னா,
அதனுடைய பாசிட்டிவிட்டியை வச்சு தான் நம்ம வந்து சர்வை பண்ண முடியும். நெகட்டிவிட்டி வச்சு சர்வை பண்ண முடியாது. ஓகேங்க. நெகட்டிவிட்டி வச்சு நீங்க கீழே தான் போவீங்க, இன்னும் வந்து இருக்கிற பொசிஷன் கீழே போயிடுவீங்க. பாசிட்டிவ் வச்சு நீங்க ஓரளவாவது சர்வை பண்ண முடியும், ஓரளவாவது ஒரு நம்பிக்கையை விதைக்க முடியும். ஸோ இதை வந்து நிறைய பேர் புரியதில்லை, அதனால தான் இந்த நெகட்டிவிட்டி போயிட்டே இருக்கு. ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்காதான்னு 50 இன்டர்வியூஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 50 இன்டர்வியூஸ்னா 50 வீடியோக்களும் நீங்க எதிர்பார்க்கறதெல்லாம் மாட்ட மாட்டானா, இவன் ஏதாவது ஒன்று சொல்ல மாட்டானா, அது தம்ப்நெயில்ல போட்டு நம்ம வியூஸ் பெருசாக்கிடுமா, அப்படி நம்ம சப்ஸ்கிரைபர் புதுசாக வந்துட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறது தான் இந்த பிரச்சனை போகுது. யாரையும் நான் ப்ளேம் பண்ண மாட்டேன். அவங்கவுங்களுக்கான தொழில் இது, ஓகேங்களா, அவங்களுக்கான டார்கெட் இது. ஓகே, என்னுடைய டார்கெட் இதுதான் அப்படின்னு வரும்போது நீங்க அதுக்கு யூஸ் பண்ணி போறீங்க. இல்லை நான் குறை சொல்ல முடியாது. ஆனா என்ன பொறுத்தவரையும் இது வந்து தவறுதல் நான் சொல்ல மாட்டேன். ஓரளவு பேலன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். எல்லாரும் யூடியூப்ல இருக்கவங்களாம் நீங்க உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வந்தாகணும், வியூஸா வந்தாகணும், கொஞ்சம் பேலன்ஸா பண்ணுங்க தான் சொல்லுவேன். கண்டிப்பா சார். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் பேசணும், தமிழ் சினிமா மார்க்கெட் பத்தியும் 2024 படங்கள் பத்தியும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.